மேலும் ஒரு அண்மை செய்தி. நீட் தேர்வுக்கு ஒரு நாள் முன்பாக, அதாவது கடந்த மே 4ஆம் தேதியே வினாத்தாள் கசிந்திருக்க வேண்டும் என்று தலைமை நீதிபதி தெரிவித்திருக்கிறார். இதை பற்றின மேலும் விவரங்களை எமது நிர்வாக ஆசிரியர் மகாலிங்கம் வழங்க கேட்கலாம். மகாலிங்கம், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? வணக்கம். நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும். நீட் தேர்வுக்கு எதிரான மனுக்கள், கிட்டத்தட்ட 40 மனுக்கள் தலைமை நீதிபதி அமர்வுக்கு முன்பு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு தொடர்ந்து இரு தரப்பிலும் வாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எதிர்மனுதாரர்கள் தரப்பிலும் அரசு தரப்பிலும் இந்த வினாத்தாள் கசிவு எப்போது நடந்திருக்க வேண்டும் என்பது குறித்து காரசாரமான வாதம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதில் பல்வேறு ஆதாரங்களை தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு தொடர்ந்து வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதில் தற்பொழுது முக்கியமான கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது, நீட் தேர்வு எப்போது நடந்ததோ அதற்கு ஒரு நாள் முன்பாக, அதாவது மே 4ஆம் தேதிக்கு முன்பாகவே இந்த வினாத்தாள் என்பது கசிந்திருக்க வேண்டும் என்று தற்பொழுது நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது, நீட் தேர்வு கடந்த மே 5ஆம் தேதி நடந்திருக்கிறது. அந்த 5ஆம் தேதி காலையில் தான் இந்த வினாத்தாள் கசிந்ததாக மத்திய அரசு தரப்பில் தற்பொழுது தகவல் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் மிக குறைந்த அளவில் தான் நடந்திருக்கிறது. அதனால் பலனடைந்தவர்களுடைய மாணவர்கள் எண்ணிக்கை 100 கூட தாண்டாது என்று மத்திய அரசு வாதம் செய்து வருகிறது. இந்த நிலையில் நீதிபதிகள் முன்பு சமர்ப்பிக்கப்பட்ட விசாரணை ஆவணங்கள், அதாவது சிபிஐ இந்த வழக்கை பீகாரில் நடந்த நீட் வினாத்தாள் கசிவு குறித்த ஆதாரங்களை தாக்கல் செய்திருக்கிறார்கள். அதே போல மனுதாரர்கள் தரப்பிலும் முக்கிய ஆவணங்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. இதை வைத்து பார்க்கும் பொழுது நீட் தேர்வு நடந்த ஒரு நாள் முன்பாகவே, 4ஆம் தேதிக்கு முன்பாகவே இந்த வினாத்தாள் கசிந்திருக்க வேண்டும் என்று தலைமை நீதிபதி ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். இன்னொரு பக்கம், கைதான அமித் ஆனந்த் என்பவரின் வாக்குமூலத்தின்படி 4ஆம் தேதி இரவே நீட் வினாத்தாள் கசிவு என்பது நடந்திருக்கும். மாணவர்களெல்லாம் இரவு முழுக்க நீட் கசிந்த வினாத்தாள் குறித்து படித்துக் கொண்டிருந்தார்கள் என்ற ஒரு வாக்குமூலத்தின் அடிப்படையிலும் சந்தேகிக்க வேண்டியிருக்கு என்று சொல்லியிருந்தார். ஆனால் மத்திய அரசு நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு என்பது சில மணி நேரத்திற்கு முன்புதான், தேர்வுக்கு சில மணி நேரத்துக்கு முன்புதான் நடந்திருக்கிறது என்று தொடர்ந்து வாதம் செய்து வருகிறார்கள். நீட் தேர்வு முடிவுகளுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட 40க்கும் மேற்பட்ட மனுக்களை தொடர்ந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு விசாரித்துக் கொண்டு வருகிறது.